இந்த மாசம் தானம்மா முடிச்சு கொடுத்துட்றேம்மா, ஒன்னும் கவலைப்படாத. வச்சுட்டுமா? வணக்கம்ண்ணா. வணக்கம்மா. என்ன விஷயம்? காலையில் போன் பண்ணி வரேன்னு என்னன்னு சொல்லு. அது ஒண்ணும் இல்லண்ணா, என் அக்காவுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன். அப்படியா? சந்தோஷம் சந்தோஷம். அண்ணே, கல்யாண ஏற்பாடுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அதான் சீட்டை முடிச்சு இது வரைக்கும் சேர்த்து இருக்க அமௌண்ட்ட ஏதாச்சும் கொஞ்சம் பார்த்து ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குண்ணே. நான் அதை கேட்க தான் வந்தேன். 12 மாசம் சீட்டுமா, இன்னும் 1 வருஷம் கூட முழுசா முடியலையே. அதுக்கே இன்னும் 2 மாசம் இருக்கேம்மா. எப்படிமா முடிச்சு கொடுக்கறது? அண்ணே, கல்யாணம் இருக்கிறதுனால தானே வந்து கேக்குறோம். பாவண்ண ஒரே ஆளா ரொம்ப கஷ்டப்படுறா, கொஞ்சம் மனசு வைங்கண்ணே. வரவங்க எல்லாருமே ஒரே காரணத்தை சொன்னா நான் என்னமா பண்ண முடியும்? சரி, அந்த கார்டை கொடுமா. என்னங்கண்ணே? ஒரு மாசத்துல ஒரு ஆளுக்கு தான் கொடுக்க முடியும். இந்த மாசம் கொடுத்தாச்சுமா. இனி அடுத்த மாசம் கலெக்ஷன் பண்ணாதான் காசு. அண்ணே, அப்படி சொல்லாதீங்கண்ணே. நான் இது வரைக்கும் 1 ரூபாய் கட்டியிருக்கேன். ஒரு 50,000 ரூபாய் கொடுங்கண்ணே. ஐயே, பெரிய தலைவலியா இருக்குதேமா. 50,000 ரூபாய் தர முடியாதுமா. அவசரம்னு சொல்ற, 40,000 வேணா வாங்கிக்க. அண்ணே, என்ன பேசிட்டு இருக்கீங்க? 1 ரூபாய் கட்டிருக்கா, இன்னும் 2 மாசத்துல சீட்டே முடிய போகுது. அவசரம்னு வந்து கேக்குறோம்ல, ஒரு 5,000 10,000 தள்ளு போனா பரவாயில்ல. நீங்க என்ன ஒரேடியா 60,000 தள்ளுங்கிறீங்க? சும்மா என்கிட்ட எகராதம்மா. போன மாசம் வரைக்கும் சீட்டு கட்டி இருக்கீங்க, 90,000 ரூபாய் தான் ஆயிருக்கு. இன்னும் 1 மாசம் கட்டினாதான் 1 லட்சம் ரூபாய் ஆகும். என்னன்னா அதுக்குள்ள வந்து பணத்தை கேட்டா எப்படிமா குடுக்கறது? இந்த மாசத்துல இருந்து மாசம் 10,000 ரூபாய் நான் கட்டணுமா? இந்த பொண்ணு மாதிரியே நிறைய பேர் பணம் கட்டி இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு நான் பதில் சொல்லணும்ல. அதுக்கு 30,000 ரூபாய் வருது. நீ வந்து குடுப்பியா? அதெல்லாம் கணக்கு போட்டு கரெக்டாதான் சொல்றோம். சரிண்ணே, அப்படி பார்த்தா கூட 90ல 30 ரூபாய் போனா 60 ரூபாய் கொடுக்கணும்ல. அதுலயும் நீங்க 20 ரூபாய் தள்ளுங்கிறீங்க. ஏமா, தள்ளுச்சின்னா அப்படிதாம்மா இருக்கும். இஷ்டம்னா வாங்கிட்டு போங்க, இல்லன்னா இந்த 3 மாசத்தை கட்டிட்டு சீட்டை முடிச்சிட்டு மொத்தமா வாங்கிட்டு போங்க. என்னென்ன கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? இந்த பொண்ணு வேற மாதிரி பேசிட்டு இருக்கு. நல்லா இல்ல சொல்லிட்டேன். நீ என்ன கம்பெனி உட்கார்ந்துட்டு இருக்க? அண்ணே, இருங்கண்ணே, நான் பேசிக்கிறேன். செல்வி, கொஞ்சம் அமைதியா இரு. நீ சும்மா இருடி ப்ளீஸ். சும்மா. அண்ணே, அவ என் மேல இருக்கிற அக்கறையில அப்படி பேசிட்டானே. நீங்க 40,000 ரூபாவே கொடுங்கண்ணே. ஏய், நீ என்ன? இரு செல்வி, ப்ளீஸ் ப்ளீஸ் கொடுங்கண்ணே. இப்பவே கையை நீட்டிட்டு இருக்க.